is first plate first lesson ல is first plate ஓட paragraph பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த paragraph வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ நம்ம நிறைய கைட்ல படிச்சிருப்போம். சோ எந்த கைட்ல படிச்சனா காமனா வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா பப்ளிக்ல உங்களுக்கு full mark கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்ல இந்த ஸ்டோரி ஆல்ரெடி நம்மளோட சேனல் GR Success STC ல வந்து பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல பண்ணீங்க 10th standard இங்கிலீஷ் சொல்லிட்டு சோ ஃபுல்லாவே அந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கோம். சோ எங்களோட வீடியோ is first plate ஓட வீடியோ வாட்ச் பண்ணாதீங்க. அந்த பிளேலிஸ்ட்ல இருக்கிற வீடியோ பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா அந்த full ஸ்டோரி கொடுத்திருக்கோம். சோ அதனால பர்టిక్యులரா இந்த பர்టిక్యులரான ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ல क्वेश्चन நம்பர் இங்கிலீஷ்ல क्वेश्चन நம்பர் 29 30 ல ஏதாவது ஒரு क्वेश्चन வரும். சோ கண்டிப்பா இந்த வருஷம் பப்ளிக்ல இந்த क्वेश्चन வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் क्वेश्चन தான் 5 மார்க்ல வரக்கூடியது. சோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்க. நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இந்த பாயிண்ட் மட்டும் போதுமான மேக்ஸிமம் இந்த பாயிண்ட் வச்சு எழுதுனீங்கனாவே நம்ம ஸ்கோர் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க something is better than nothing. ஒண்ணுமே எழுதாது அட்லீஸ்ட் இதையாவது நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு மார்க் கிடைக்கிறது நிறைய சான்சஸ் இருக்கு. சோ வாங்க இந்த பேராகிராஃபான ஷார்ட்கட் இதுல எப்படி பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண சொல்லி கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பாருங்க look at that. first நம்ம is first plate first lesson வந்து பாருங்க யூனிட் 1 first plate is first plate சொல்லும்போது ஒரு நம்ம ஸ்டோரின்னு சொல்லும்போது எப்பவுமே அதுல இருக்க characters முதல்ல வந்து மென்ஷன் பண்ணனும். சோ அப்படி இந்த பர்టిక్యులரான ஸ்டோரியில வர characters யாருன்னு பார்த்தா first the young seagull, the next one the seagull brother, the next one the seagull sister, the next one seagull father, final one mother bird. These are the 5 character. இந்த 5 character தான் இந்த full storyலயே வந்து பாத்தீங்கன்னா ப்ளே பண்ணும். first again சொல்ல seagull ஓட brother, seagull sister, seagull father, mother bird. So these are the 5 character. next இதோட பார்த்தா first point பாத்தீங்கன்னா the young seagull was alone on the ledge. first point the young seagull was alone on the ledge. அந்த சீகல்ன்ற கடற்பறவை தனியாக அந்த பாறை முடிவுச்சில் இருந்துன்னு படிச்சிருக்கோம். he was afraid to fly. ஏன் அது மட்டும் தனியா இருக்கு? அது பறப்பதற்கு பயமா இருந்தது. சோ அத செகண்ட் பாயிண்ட் he was afraid to fly. next point பாருங்க he had no food. பறக்க பயமா இருந்தனால அதுக்கு எந்த ஃபுட்டுமே கிடைக்கல. he had no food. ஃபுட் கிடைக்காதனால he was hungry. எதுவுமே சாப்பிடாதனால கண்டிப்பா பசி வந்துருது. பசி வந்துச்சுன்னா கண்டிப்பா கோவம் கண்டிப்பா நிறைய வரும். சோ அதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க the young seagull becomes so angry. so again இந்த பாயிண்ட் பாருங்க young seagull become so angry. அதாவது ஃபுட் இல்ல உணவு இல்லாதனால கண்டிப்பா வந்து பசி வந்தது கண்டிப்பா கோபம் வந்தது. நெக்ஸ்ட் அதுக்கு அப்புறம் என்னன்னா his parents motivated him. அந்த ஹோல் ஃபேமிலியுமே வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா பறக்காம அதே இடத்துல இருக்கும் ஸ்டோரிஸ். அப்போ his parents motivated him but he did not fly. so இந்த 7 பாயிண்ட்மே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோல நம்ம வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். அகைன் சொல்றேன் பாருங்க இந்த 7 பாயிண்ட் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. the young seagull was alone on the ledge. he was afraid to fly. he had no food. fourth point பாருங்க he was hungry. fifth point the young seagull becomes so angry. his parents motivated him but he did not fly. இந்த 7 பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்ல படிங்க. இந்த 7 பாயிண்ட் கண்டிப்பா ரொம்ப எளிமையா சிம்பிளான வேர்ட்ஸ் தான் போட்டுருக்கோம். சோ அந்த 7 பாயிண்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பார்ட்ல நம்ம இது பண்ணிக்கலாம். வாங்க நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம கோ த்ரூ பண்ண 7 பாயிண்ட்ஸோட நெக்ஸ்ட் வந்து என்ன ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஆக்சுவலா என்ன நடந்ததுன்னா தன்னந்தனியா இருந்தது, பறக்கிறது பயமா இருந்தது, அது மட்டும் இல்ல உணவு இல்ல, அதனால பசி வந்தனால கோபம் வந்தது. ஆனா அப்படியே அந்த பறவை வந்து எல்லா ஹோல் ஃபேமிலி வந்து மோட்டிவேட் பண்ணாங்க. ஆனா பறக்காம அதே இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட்ல பாருங்க 8th பாயிண்ட் his brother caught the herring fish. so அந்த சமயத்துல அந்த பிரதர் பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா யாரு சீகலோட பிரதர் வந்து herring என்ற ஒரு fish வந்து பாத்தீங்கன்னா பிடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். அதான் his brother caught the herring fish. they cursed the seagull. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் கர்ஸ் பண்ண சபிப்பாங்க, உன்னால பறக்க முடியல, நீ இங்கே தான் இருந்தான்னு சொல்லி அந்த கதையில சொல்லிருக்கோம். சோ அதான் நெக்ஸ்ட் பாயிண்ட். 9th பாயிண்ட். 10th ஒன் பாத்தீங்கன்னா the mother bird had the plan. சோ அந்த சமயத்துல மதர் பேர்ட் அந்த தாய் கடல் பறவை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளான் ஒரு திட்டமிடும். சோ அதான் the mother bird had the plan. நெக்ஸ்ட் பாருங்க she sowed a fish. சோ அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மதர் பேர்ட் வந்து ஒரு ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா காட்டும். she sowed a fish. அந்த ஃபிஷ்ஷை பார்த்த உடனே நம்ம சீகல் வந்து பாத்தீங்கன்னா டைவ் பண்ணும். அப்ப it made him to dive. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க the seagull jumped to catch the fish. அது மட்டும் இல்லாத டைவ்னா அந்த ஜம்ப் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை வந்து பிடிக்க போச்சு. அதான் the seagull jumped to catch the fish. the young seagull started to fly. so ஃபைனலா வந்து பார்த்தா ஜம்ப் பண்ண முடியும். அந்த ஜம்ப் பண்ணி ஃபிஷ்ஷை பிடிக்கும்போது பறக்க ஆரம்பிச்சிடும். சோ இதுதான் செகண்ட் பார்ட். அகைன் இந்த பாயிண்ட் வந்து கோ த்ரூ பண்ணலாம் பாருங்க. சோ இதுல வந்து பாருங்க அகைன் 7 பாயிண்ட் பார்த்திருக்கோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா his brother caught the herring fish. 8th one they cursed the seagull. 9th one the mother bird had the plan. 10th one she sowed a fish. அந்த நேரத்துல அந்த பறவை வந்து பார்த்தா ஃபிஷ்ஷை காட்டினது. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தா it made him to dive. next finally the seagull jumped to catch the fish. final point the young seagull started to fly.
ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்ல 7 பாயிண்ட் கோ த்ரூ பண்ணிங்கன்னா செகண்ட் பார்ட்ல 7 பாயிண்ட். ஸோ டோட்டலா 14 பாயிண்ட்ஸ் ஆயிடுச்சு. இந்த 14 பாயிண்ட் ஃபுல் ஸ்டோரி கவர் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ரிமைனிங் வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷனுக்காக சில பாயிண்ட்ஸ் கொடுத்துரும். வாங்க அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். ஸோ இந்த பார்ட்ல நம்ம என்ன இதுக்கு முன்னாடி 2 பார்ட் பார்த்திருக்கோம். என்னென்ன பார்ட்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து அது பறக்காத அதே இடத்துல இருந்தனால கோபமா இருந்ததுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா உணவு கிடைக்காத பசி வந்து கோபம் வந்தது. பேரண்ட்ஸ் மோட்டிவேட் பண்ணாங்க. ஆனா அது பறக்காம அதே இடத்துல இருந்து. அது மட்டும் இல்லாத அந்த சமயத்துல அவனோட பிரதர் பேர்டு வந்து எரிங்கிட்ட ஃபிஷ் பிடிச்சிட்டு வந்தது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திட்டமிட்டு அது மதர் பேர்டு வந்து பார்த்தா பிளான் பண்ண ஒரு ஃபிஷ்ஷை காட்டும். அந்த ஃபிஷ் காட்டினதுனால இட் மேட் ஹிம் டு டை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சி அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பிச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் 2 பார்ட். நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. ஸோ அந்த ஃபிஷ்ஷை பிடிச்சதுனால they were very happy. That means the whole family become so happy ன்றது அந்த பாயிண்ட். they were very happy. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ல இருக்கிறது they were very happy. அந்த சந்தோஷப்பட்டனால they gave him a dog fish. they offered him a dog fish or they gave him a dog fish. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா the young seagull was happy. சோ அது ஃபைனலா வந்து பார்த்தா seagull bird வந்து ரொம்ப ஹாப்பி. the young seagull was happy. Finally the young seagull learned the art of flying. Finally the young seagull learned the art of flying. ஃபைனலா வந்து பார்த்தா அந்த பேர்ட் வந்து எப்படி பறக்கணும் அப்படின்றத கற்றுக்கொண்டது. ஸோ இவ்வாறு தான் அந்த பேர்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி how to fly அப்படின்றத how to skim the waves என்ற முறையை வந்து கற்றுக்கொண்டது. ஸோ இந்த பர்டிகுலரான பார்ட்ல தேர்ட் பார்ட் என்ன they were very happy. They gave him a dog fish. The young seagull was happy. Finally the young seagull learned the art of flying. So இந்த பர்டிகுலரான ஸ்டோரிக்கு மாரல் கண்டிப்பா நம்ம ஒன்னு இண்டிகேட் பண்ணோம். மாரல்னு பாத்தீங்கன்னா 2 மாரல் போடலாம் இருக்கு. பேரண்ட்ஸ் ஆர் அவர் ஃபர்ஸ்ட் டீச்சர். எப்பவுமே நம்ம பெற்றோர்கள் முதல் ஆசிரியரா இருப்பாங்க. சோ பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டீச்சர் போடலாம். அப்படி இல்ல இன்னொரு மாரல் தான். where there is a will there is a way. again சொல்ற பாருங்க. where there is a will there is a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. சோ இந்த ஹோல் பேராகிராஃப்னு பாத்தீங்கன்னா இப்போ ஓவரால் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா நம்ம அகைன் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ 18 பாயிண்ட்ஸ் இருக்கு. மாரலோட 19 இல்ல. சோ ஓவராலா 20 பாயிண்ட்ஸ் பக்கம் கவர் ஆயிடும். இந்த 20 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கனாவே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு பேராகிராஃப் வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 மார்க். ஈஸியா 5 மார்க் சொல்லும்போது 4.5 மார்க் கன்ஃபார்மா கிடைக்க சான்சஸ் இருக்கு. சோ நான் கைட்ல படிச்சிருக்கோம் அப்படின்னாலும் பரவாயில்ல, நீங்க கைட் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். அதுல அட்லீஸ்ட் இதையாவது படிக்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கோம். சோ அகைன் ஒன் மோர் டைம் நம்ம ஜஸ்ட் ரீகால் பண்ணலாம் வாங்க எல்லா பாயிண்ட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம கேரக்டர் எழுதிக்கிறோம். என்னென்ன கேரக்டர் சொல்லுங்க. சீகல் பிரதர், சீகல் சிஸ்டர், மதர் பேர்ட், அப்புறம் சீகல் ஃபாதர்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஜஸ்ட் ரீகால் பண்ணுங்க. The young seagull was alone on the ledge. He was afraid to fly. He had no food. He was hungry. கோபமா இருந்தனால he was hungry. அதுதான் நம்ம he was hungry. The young seagull became so angry. பசியா இருந்ததுனால கோபம் வந்தது. hungryனா நம்ம பசின்னு சொல்லுவோம், angry கோபம். His parents motivated him but he did not fly. Next partல his brother caught the herring fish. They cursed the seagull. The mother bird had the plan. She saw a fish. It made him to dive. The seagull jumped to catch the fish. அதை பார்த்தா ஜம்ப் பண்ணுச்சு. The young seagull started to fly. They were very happy. They gave him a dog fish. They offered him a dog fish. The young seagull was happy. Finally the young seagull learned the art of flying. Morals where there is a will there is a way போல parents are first teacher. So இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி அட்லீஸ்ட் இதையாவது நீங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பா நமக்கு வந்து பார்த்தா பப்ளிக்ல மார்க் கிடைக்க சான்சஸ் இருக்கு. சோ இதை முடிச்சிட்டு மைண்ட் மேப் போட்டும் பேராகிராஃப் எழுதலாம். அட்லீஸ்ட் நான் இதுக்கு மேலே நல்ல வெல் வெல்ஸ்டா படிச்சிருக்கேன் அப்படினாலும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நீங்க கோ த்ரூ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல மார்க் கிடைக்கிறது சான்சஸ் இருக்கு. சோ இது மட்டும் போதுமா சார்னா இதாவது எழுதுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த பாயிண்ட் கொடுக்குறோம். நாங்க ஆல்ரெடி கைட்ல ஃபுல்லா படிச்சோம், அதை எழுதிக்கலாம். சோ கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பர்டிகுலரான இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி எங்களுடைய சேனல் GR Success STC வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினெட்லி we will explain in the next video. So thank you for so ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் பிளேட்டோட பேராகிராஃப் வந்து எப்படி நாம வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கா எழுதுறது நிறைய பேர் கேட்டதனால ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இந்த லெசனோட பேர் தட் மீன்ஸ் வந்து ப்ரோஸ்னு போட்டு வந்து பாத்தீங்கன்னா ப்ரோஸ் என்ன சொல்லுங்க இஸ் ஃபர்ஸ்ட் பிளேட் அதான் லெசன் நேம். அதுக்கு ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லியாமோ ஃப்ளார்ட்டி. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் அதாவது பொதுவாக சொல்லும் மாரல் ஸ்டோரியா சொல்றோம். அதுக்கப்புறம் தீம் இந்த பர்டிகுலரான லெசனோட தீம் வந்து ஓவர் கம் ஆஃப் ஃபியர். அதுக்கப்புறம் கேரக்டர்ஸ் இந்த லெசனோட கேரக்டர் என்ன இந்த ஸ்டோரியோட கேரக்டர் என்னன்னா சீகல் பேர்ட் தான், சீகல்ஸ் பிரதர், சீகல் சிஸ்டர் பேர்ட், அதுக்கப்புறம் மதர் பேர்ட், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சீகல் ஃபாதர் பேர்ட். ஸோ இந்த 5 கேரக்டர் தான் இந்த ஸ்டோரியில் ப்ளே பண்ணும். இன்ட்ரடக்ஷன் அதாவது பேராகிராஃப் இன்ட்ரடக்ஷன் வேணுமா சார்னா நீங்கள் நிறைய பேர் கேட்டதுனால சொன்னால் இன்ட்ரடக்ஷன் போட்டுங்க. இஸ் ஃபர்ஸ்ட் பிளேட் இஸ் எ மாரல் ஸ்டோரி அபவுட் ஓவர் கமிங் ஃபியர்ஸ் இன் லைஃப். ஒன்ஸ் தேர் லிவ்ட் யங் சீகல் வித் இஸ் ஃபேமிலி. நமக்கே தெரியும் இது ஒரு மாரல் ஸ்டோரி தான். தன்னோட குடும்பத்தோட அந்த பறவை இருக்கும். த யங் சீகல் வாஸ் அலோன் அந்த தன்னந்தனியாக இருக்கு. ஏன்னா he was afraid to fly பறக்க முடியாத காரணம். his two brother
brothers and little sister had flown away. ஆனால் அவங்களோட பிரதர் சிஸ்டரும் ஆல்ரெடி பறந்து போயிடும். he did not have courage to play. ஏன் தைரியம் இல்லாதனால he had no food. அதனால ஃபுட்டும் கிடையாது. he was hungry. அதனால பசியில் இருக்கும். அந்த யங் சீகல் becomes so angry. ஸோ இதுதான் இந்த கதையோட ஒரு அறிமுகம், இன்ட்ரடக்ஷனாக நம்ம கொடுத்துருக்கோம். இதில் போட்டிருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப 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 எளிமையாக தான் கொடுத்துருக்கோம். அடுத்து ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக நம்ம வந்து இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இதில் நிறைய பேர் கேட்குறாங்க, நீங்கள் இதுவே சினாப்சிஸ் போட்டு எல்லா சைட் ஹெட்டிங் முன்னால் கொண்டு வந்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது இஸ் பேரண்ட்ஸ் டீச்சிங் சொல்லிட்டு ஒரு சைட் ஹெட்டிங் போட்டுட்டு, ஸோ அதுக்கு அதில் இருக்கிற பாயிண்ட் பண்ணால் இஸ் பேரண்ட்ஸ் வாண்டட் டு டீச் ஹிம் டு ஃப்ளை. அவங்க நினைக்கிறாங்க, ஆனால் அந்த பறவை பறக்கல. ஸோ தே ட்ரைட் மெனி வேஸ் டு மேக் ஹிம் ஃப்ளை. நிறைய வழியை யூஸ் பண்ணுறாங்க. தே மோட்டிவேட்டட் ஹிம் பட் த யங் சீகிள் டிட் நாட் ஃப்ளை. ஆனால் பறக்கவே இல்லை. ஹி லெஃப்ட் அலோன் ஃபார் மெனி இயர்ஸ். தன்னந்தனியாக ரொம்ப நேரம் அங்கே இருந்தது. இஸ் பிரதர் கால்ட் ஹெரிங். ஆனால் அதே நேரத்தில் அவனோட பிரதர் வந்து ஹெரிங்ன்ற ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ இது செகண்ட். தேர்ட் ஹெட்டிங் பண்ணால் சீகிள் பேத்தட்டிக் கண்டிஷன். அதோட பரிதாபமான நிலைன்னு பார்த்தீங்கன்னா the young seagull failed to muster courage to play. பறக்கிறது தைரியம் இல்லை. he had no food. ஃபுட்டும் கிடையாது. he could not find anything. எதையுமே. ஆனால் என்ன மட்டும் சாப்பிட்டு, அதாவது உயிர் வாழ்னா ate the dried piece of eggshell. அந்த முட்டையோட மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். அது எதுலேருந்து வெளியில் வந்து அந்த முட்டையோட மட்டும் தான் சாப்பிட்ருக்கோம். seek the attention. கவனத்தை எப்படி இருக்குதுன்னா, the young seagull pretended to fall asleep. அப்படின்னா தூங்குற மாதிரி நடிச்சிச்சு. he stood on one leg. ஒரு கால் நடிச்சு. he closed his eyes. he uttered a low cackle. the mother bird did not. அவர் எதுவுமே கொடுக்கல. என்ன பண்ணாலும் அதுக்கு மதர் பேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் பண்ணோம். என்னன்னா the mother birds பிளான் பண்ணா, the mother bird had the plan. she picked up a piece of fish. ஒரு fish எடுத்துட்டு வரும். she showed a fish காட்டும். பட் he could not reach the food. he was hungry. the sight of the food made the young seagull go mad. it made him die. அந்த உணவு மேலே இருந்த ஒரு பைத்தியத்தினால அது டைவ் பண்ணோம். the seagull jumped to catch the fish. அந்த ஃபிஷ்ஷை வந்து கேட்ச் பண்ணி பிடிக்கும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உணவு கிடைக்கும். அதுக்கப்புறம் எப்படி பறந்தது சொல்லிட்டு நெக்ஸ்ட் கேட்டகரியில் பார்க்க போகிறோம். ஸோ இதே மாதிரி நீங்கள் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதுங்க. பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப எளிமையாக தான் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்ம கம்பேரிசன் பண்ண இந்த ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா the young seagull-ஓட வந்து பார்த்தீங்கன்னா கரேஜ், அந்த நம்ம அந்த பறவையோட கரேஜ் இந்த யங் சீகல் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படின்னா நமக்கே தெரியும், அது பயம் இருந்தது, ஆனால் பறக்காத இருந்தது. ஆனால் நெக்ஸ்ட் என்னென்னா அந்த ஃபிஷ்ஷை போய் பிடிச்சி டைவ் பண்ணு. அதெல்லாம் என்னென்ன இந்த யங் சீகல் ஹேட் நோ சாய்ஸ் அதர் தேன் ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ். எது ஒன்று எந்த வழியுமே இல்லை, அந்த ரெக்கையை வந்து விரிக்கணும். ஏன்னா அது பயத்தில் இருந்து நமக்கு எங்கே அதோட ரெக்கைகள் வந்து அதோட சிறகுகள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன சப்போர்ட் பண்ணாத போயிடும், அதெல்லாம் விட்டுருன்னு சொல்லி. ஸோ ஹி ஸ்டார்டட் டு ஃப்ளை டுவார்ட்ஸ் ஹிஸ் ஃபுட். அதனால் உணவை நோக்கி பறக்க ஆரம்பிச்சு. ஹி ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ். அந்த விங்ஸை ஃப்ளாப் பண்ணிச்சு. ஹி லேண்டட் ஆன் த கிரீன் சி. ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர். அதாவது ஆக்சுவலி ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் த வாட்டர். நெக்ஸ்ட் வந்து ஹி sank no further. அதாவது தண்ணியில் வந்து பார்த்தா மிதந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து மூழ்கும் இல்லை. லேண்டட் அந்த கிரீன் சீ. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் சீ வந்து லேண்ட் பண்ணிருச்சு. த யங் சீகல் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். அதுக்கப்புறம் இந்த பறவையோட வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் எப்படின்னா, த யங் சீகல் ரியலைஸ்டு தட் ஹி வாஸ் ஃப்ளையிங். அது அப்போ தான் புரிஞ்சுக்கோ நம்ம பறக்கிறோன்றதே அப்போ தான் அந்த பறவை புரிஞ்சுக்கிச்சு. ஹி ஹேட் மேட் இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இப்படி தான் அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை முதல்ல பயத்தை விட்டோம்னா தான் வாழ்க்கையில் சாதிக்க முடியுன்றது இந்த ஸ்டோரி ஒரு பெஸ்ட் எக்ஸாம். அதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிளான பாயிண்ட்ஸ் தான் கொடுத்தோம். தே வேர் வெரி ஹாப்பி. யாருன்னா த யங் சீகல்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி. தே வேர் ஃப்ளையிங் அரௌண்ட். சுற்றி வருவாங்க. தே கேவ் இம் எ டாக் ஃபிஷ். அதோட தன்னோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை வெற்றிகரமாக முடிச்ச டாக் ஃபிஷ்ஷும் கொடுப்பாங்க அந்த பறவைக்கு. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் அப்படின்னு போட்டு, ஸோ கன்க்ளூஷன் இருந்தால் கன்க்ளூஷன் கண்டிப்பாக எழுதுங்க. த யங் சீகல் வாஸ் ஹாப்பி. ஃபைனலாக அந்த பறவை வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்து அட்டட் ஏ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக பறந்துட்டு இங்கே பறந்துருது பறவை. ஃபைனலி த யங் சீகல் லேர்ன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளையிங். அதாவது கடைசியாக எப்படி நம்ம பறக்கணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பறவை வந்து பார்த்தா அதோட அம்மாவோட முயற்சியினால் வந்து பார்த்தா லேர்ன் பண்ணிக்கிச்சு. நமக்கே தெரியும் பேரண்ட்ஸ் ஆர் த ரியல் ரோல் மாடல். கண்டிப்பாக நமக்கு ஃபஸ்ட்டு ரோல் மாடல் அவங்கள சொல்கிறோம், இவங்கள மாதிரி வரணும் அப்படி வரணும் அதெல்லாம் கிடையாது. நம்மளோட ஃபஸ்ட் ரோல் மாடல் எடுத்தோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் தான். மாரல் கண்டிப்பாக போடுங்க. இதில் நிறைய மாரல் போடலாம். ஃபியரை விடணும், அதே மாதிரி வந்து ஃபெயிலியர்ஸ் நிறைய மாரல். ஆனால் நாம் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பேரண்ட்ஸ் ஆர் அவர் ஃபஸ்ட் டீச்சர் போடலாம். அல்லது வந்து வேர் தேர் இஸ் எ வில் தேர் இஸ் எ வே. தட் மீன்ஸ் என்ன, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நெசசிட்டி இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன். ஸோ தேவையே சாதனை அப்படின்னு சொல்லணும். ஸோ இது எல்லா பாயிண்ட்ஸும் மேட்சபிளாக இருக்கும். ஸோ இந்த போட்டிருக்க எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து ரொம்ப 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 சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நிறைய கைடில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது இருந்தாலும் உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா, இது எல்லாத்தையுமே தொகுத்து ஒரே கேட்டகரியில், அதாவது ஸோ இது ஓவராலாக சைட் பை சைடு அப்படின்னு. ஸோ ஒரு பேஜில் எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அந்த ப்ரெசன்டேஷனும் உங்களுக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கேரக்டர், அந்த ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண லெசன் பேர்
அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆத்தர் நேமு, அதுக்கப்புறம் ஜென்ரல், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து மாரல்லாம் போட்டு எழுதிட்டு கேரக்டர் எழுதிட்டு அதுக்கப்புறம் இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக இதே மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக தான் கொடுக்குறோம். இது அப்படியே பார்த்துட்டு வாங்க. இஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் இஸ் a moral story about overcoming fears in life. Once there lived a young seagull with his family. The young seagull was alone on the ledge. He was afraid to fly. His two brothers and little sister had flown away. He did not have courage to fly. He had no food. He was hungry. The young seagull becomes so hungry. இது ஃபர்ஸ்ட் சைடு. ஆல்ரெடி நம்ம ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஸோ இது எல்லாமே ஒரே பேஜில் ப்ரெசென்ட் பண்ணால் எப்படி வந்து ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம என்னதான் படித்தாலும், ஏன்னா நான் திருப்பி சொல்கிறது என்ன, நம்ம எல்லாருமே படிக்கிறோம், நிறைய கைட் யூஸ் பண்ணோம். ஒரு சிலராக மட்டும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு காரணம் என்ன, ப்ரெசன்டேஷன். நம்ம ஹவு டு ஸ்டடி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், அதில் ஹவு டு ப்ரெசென்ட் த பேப்பர், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான. ஸோ அதுக்காக தான் இது மாதிரி ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்காக அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் சொன்னோம், இஸ் பேரண்ட்ஸ் டீச்சிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் சீகல் பேத்தட்டிக் கண்டிஷன் அப்படின்னு போல அதையும் மென்ஷன் பண்ணோம். த யங் சீகல் ஃபெயில் டு மாஸ்டர் ஆஃப் கரேஜ் டு. இதில் இது இருக்கிற நிறைய பாயிண்ட்ஸ் 2 மார்க்குக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 மார்க்கும் கவர் ஆகிற மாதிரி தான் இந்த பர்டிகுலரான பேராகிராஃப் நம்ம வந்து உங்களுக்காக ஓனாகவே கிரியேட் பண்ணியிருக்கோம். வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் இருக்காது, ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். சீக் த அட்டென்ஷன் அந்த ஹெட்டிங்கில் பாருங்கள். அந்த பறவை இது ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க, என்னெல்லாம் பண்ணிச்சு அந்த பறவை தன்னோட அட்டென்ஷனை தன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்காகன்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க். அதுக்கப்புறம் அடுத்த ஒவ்வொரு சைட் ஹெட்டிங்லையும் ஒவ்வொரு 2 மார்க் கிரியேட் ஆகிற மாதிரி தான் நம்ம இந்த பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கோம். த மதர் பேர்டோட பிளான் என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் டிட் த மதர் பேர்ட் ஆஃபர் எனி ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க் கேட்பாங்க. நோ, ஆக்சுவலாக மதர் பேர்ட் நம்ம ஏதாவது ஃபுட்டு கொடுத்தோன்னு நினச்சி எஸ் பண்ண கிடையவே கிடையாது. அது வந்து அந்த என்னன்னா அந்த பறவையை பறக்க வைக்கணுன்றதுக்காக தான் அது பிளான் பண்ணிச்சே தவிர மற்றபடி எந்த ஃபுட்டும் கொடுக்கல. அதுக்கப்புறம் அந்த யங் சீகளோட கரேஜ் அப்படின்ற நம்ம சைட் ஹெட்டிங். ஒரு சிலர் கேட்கலாம், சார் நாங்கள் வேறு மாதிரி சைட் ஹெட்டிங் கண்டிப்பாக நீங்கள் போடலாம். சைட் ஹெட்டிங்ன்றது எந்த ஒரு கைடில் இருக்கிற மாதிரி அப்படியே இதில் பார்த்தா ஃப்ரேம் பண்ணி போகலாம் அப்படிலாம் கிடையாதுப்பா. எனி மெத்தட், எந்த மெத்தட்னாலும் நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஆனால் சைட் ஹெட்டிங் போட்டு எழுதிங்கன்னா நம்ம ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ அடுத்த ஹெட்டிங் பாருங்கள், த யங் சீகல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். எப்படி அதோட ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டை ஸ்டார்ட் பண்ணிச்சு நமக்கே தெரியும். த யங் சீகல் realized that he was flying. அப்பதான் புரிஞ்சுக்கிச்சு. he had made his first flight. They were very happy. They were flying around him. சுத்தி யாருன்னா யங் சீகல் ஃபேமிலி. அதனால they gave him a dogfish கொடுத்தாங்க. அது கன்க்ளூஷன் கண்டிப்பாக போர்ஸில் கேட்குற கன்க்ளூஷன் பண்ண கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். the young seagull was happy. வேர்ட்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கேன். he uttered a joyful scream. Finally the young seagull learned the art of flying. Parents are the real role model to the children. நெக்ஸ்ட் மாரல் போட்டு எந்த மாதிரிலாம் பேரண்ட்ஸ் ஆர் ரியல் ரோல் மாடல், பேரண்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டீச்சர், வேர் தேர் இஸ் எவில் தேர் இஸ் வே. ஸோ இந்த மெத்தடில் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு 5 out of 5 கிடைக்கும் பப்ளிக்கில். ஏன்னா ஒவ்வொரு வருடம் நம்ம பேப்பர் வேல்யூஷன் போயிட்டு தான். ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரெசென்ட் பண்ண நிறைய பேர் பேராகிராஃப் சாரி இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் போட்டுருந்தா இப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மெத்தடுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேராகிராஃப் சொல்லும் போது ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும் அப்படின்ற இதில் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இதே மாதிரி மெத்தட் மற்ற லெசன் பேராகிராஃப் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷில் இருக்க எல்லா லெசன் போயம் டீட்டெயிலுக்கு எல்லா கேட்டகரியும் பேராகிராஃப் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் நிறைய பேர் பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கேட்டதுனால தான் நம்ம இந்த வீடியோவை நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ அந்த ஏன்னா நம்ம வந்து ஓவராலாக கம்பேர் பண்ணி 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பண்ணால் 7 ஏன்னா பார்த்தா 7 கேட்டகரி தான், 7 லெசன் 7 பாயிண்ட் 7 நாடிட்டர். ஸோ 21 பேராகிராஃபும் இந்த வீடியோவோட லிங்க்கில் அந்த லெசனுக்கான பேராகிராஃப் லிங்க் கொடுக்குறோம். ஸோ அதில் பேராகிராஃபும் படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள்.